சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் என் முருகன் அவர்கள், கல்லீரல் சிறப்பு சிகிச்சை நிபுணர். வணக்கம் டாக்டர். வணக்கம். கல்லீரல் தொடர்பான நோய்கள் வரும்பொழுது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்குது, தெரியாத விஷயங்களும் இருக்குது. பலமுறை நிகழ்ச்சிகளில் பேசும்பொழுது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சாலோ அல்லது வேக்சின் எடுத்துக்கிறது மூலமாக குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஆனால் வேக்சின் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுனால இதை குணப்படுத்த முடியும்னு தெரிஞ்சாலும் எவ்வளவு பேர் நம்மள இந்த வேக்சின் எடுத்துக்கிறதுங்கிற பழக்கத்துக்கு இருக்காங்க டாக்டர்? இன்றைக்கி பேசுகிறது ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி. இது ரெண்டுமே லிவரை, கல்லீரலை தாக்கக்கூடிய கிருமிகள். இது க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா ரொம்ப நாள் உடம்புல இருக்கும், பல வருஷம் இருக்கும், சேதம் அடையலாம், லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சேதம் அடையலாம். இதுக்கு தடுப்பூசி, ரெண்டுமே தடுக்கக்கூடிய வியாதிகள். ஹெப்படைட்டிஸ் பிக்கு தடுப்பூசி இருக்குது. இது குழந்தைங்களுக்கு இப்போ கம்பல்சரியாக கவர்மெண்ட் மூலியமாக போடுறாங்க, மோஸ்ட்லி ப்ரைவேட்லேயும் போடுறாங்க. பட் இந்த ப்ராக்டிஸ் ஒரு லாஸ்ட் 15-20 இயர்ஸாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே பிறந்தவங்களுக்கு கம்பல்சரியாக அது கிடைக்காது. ஸோ அதனால் இப்போ நிறைய அடல்ட்ஸ் இருப்பாங்க 20 வயசுக்கு மேலே, அவங்களுக்கு வேக்சின் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் இப்போது ஒரு லாஸ்ட் 10-15 இயர்ஸாக குழந்தைங்களுக்கு ஆல்மோஸ்ட் 90% போட்டுடுறாங்க வேக்சின். ஸோ அதனால் ஃப்யூச்சருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் இப்போ கன்சர்ன் வந்து இந்த இருக்கிற அடல்ட்ஸ் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வேக்சின் இல்லை. டெஃபினெட்லி ஓல்டர் ஏஜ் குரூப் 40-50 இருக்கிறவங்களுக்கு வேக்சின் நிச்சயமாக கிடச்சிருக்காது. ஸோ இவங்களில் ஒரு 4-5%க்கு ஹெப்படைட்டிஸ் பி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விழிப்புணர்வு பண்ணுறோம். இந்த கிரானிக்குங்கிற நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது பெரும்பாலும் அது உடனடியாக வெளியில் தெரியறதில்ல. கரெக்ட். பெரும்பாலான கல்லீரல் நோய்கள் அது கெட்டு போனதுக்கப்புறம் 80% அப்புறம் தான் வெளியில் தெரியும். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. சரி, இப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இன்ஜெக்ஷன்ஸ் அல்லது தடுப்பூசியை நம்ம எடுத்துக்கிறது எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறது? அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எனக்கு இருக்கா இல்லையா அதை வரக்கூடாதுங்கிறக்கான எடுத்துக்கணுமா, அல்லது ஒரு ரெகுலர் டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் எனக்கு காமிக்கிற ரிசல்ட்டை பொறுத்து நான் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துக்கணுமா? எப்படி எடுத்துக்கிறது டாக்டர்? குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கம்பல்சரி யூனிவர்சல் வேக்சினேஷன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் போடணும். இது தாய்வானில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாடல் பண்ணாங்க 80s. இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு, ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஹை ஹெப்படைட்டிஸ் பி இருந்தது 40 இயர்ஸ் பேக். ஸோ தாய்வான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரீஸும் பண்ணாங்க. யூனிவர்சல் வேக்சினேஷன்னா 100% ஆஃப் சில்ட்ரனுக்கு வேக்சினேஷன் போட்டுடணும் அப்படின்ட்டு. அது போட்டு சக்ஸஸ் ஆனோடனே அப்படியே அந்த ஹெப்படைட்டிஸ் பி, லிவர் கேன்சர், லிவர் சிரோஸ்லாம் அப்படியே குறைஞ்சிடுச்சு. ஸோ சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் 100% எல்லாருமே போட்டுக்கணும், டெஸ்ட்லாம் பண்ண வேணாம், பிறந்த உடனே போட்டுக்கணும். விதின் 6 months 1 yearலேயே போட்டு முடிச்சிடுவாங்க. இப்போ இந்தியாவில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. அடல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக என்ன எக்ஸ்போஜர் இருக்குது, அவங்களுக்கு வைரஸ் வந்துட்டு போயிருக்கா, அவங்களுக்கு வேக்சின் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் தெரியாது. பேஷண்ட்டை கேட்டால் எனக்கு தெரியாதுன்னுவாங்க. சின்ன வயசில் 30 வயசு ஒருத்தவங்களை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணலாம். வைரஸ் இப்போ இருக்கா, முன்னாடி வந்துட்டு போயிருக்கா, வேக்சின் போட்டிருக்கா, இது எல்லாமே பிளட் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். இப்போ ஒரு வேளை அவங்க வைரஸ் இல்லை, வேக்சினும் போடலைன்னா அவங்க வேக்சின் போட்டுக்கலாம். அவங்களுக்கு வைரஸ் இருக்குன்னா அப்போ அவங்க சிகிச்சைக்கு போகணும். ஸோ வைரஸ் இதை வந்து பிளட் டெஸ்ட் மூலியமாக தெரிஞ்சிடும். சரி டாக்டர், வைரஸ் இல்லைன்னு இப்போ வந்திருக்கு ஒருத்தருக்கு, ரைட், அவரை சிகிச்சை எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடப்படலை, அல்லது அதை பற்றி அவருக்கு தெரியல. ரைட். சரி, இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் அவர் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணணும்? ஒன்ஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் பண்ண போகிறோம். ஃப்யூச்சராக எக்ஸ்போஷர் வந்தால் தான் அவங்களுக்கு வரும். இப்போ வந்து அவங்களுக்கு வைரஸ் இல்லை, தடுப்பூசியும் போடலைன்னா தடுப்பூசி போட்டுக்கிட்டோம், போட்டால் லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி அவங்க இந்த நீண்ட இடைவெளியில் மறுபடியும் செக் பண்ண வேண்டிய நெசசரி இல்லை. ஹை ரிஸ்க் குரூப்புன்னு இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை, டயாலிசிஸ் பண்ணுறீங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இல்லை அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அடிக்கடி சில பேருக்கு பிளட் டிஸார்டரில் வரும், இல்லாட்டி உங்கள் கூட யாராவது ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஹெப்படைட்டிஸ் பியோடு இருக்காங்க, இவங்க வந்து ஹை ரிஸ்க் குரூப். ஸோ இவங்களுக்கு மேபி பூஸ்டர் மாதிரி போடலாம். எவ்ரி 5 years இல்லை 7 yearsக்கு ஒன்ஸ் பூஸ்டர் போடலாம். நார்மல் பீப்புளுக்கு ஒன்ஸ் வேக்சினேஷன் போட்டால் லைஃப் லாங் அது போடும். பட் இவங்க எல்லாருமே இம்யூனோ சப்ரஸில் இருப்பாங்களே, இந்த பூஸ்டருங்கிறது அதை அஃபெக்ட் பண்ணாது? அது ஒர்க் பண்ணும், அது ஒர்க் பண்ணும். பூஸ்டர் கூட போட்டுக்கலாம். நார்மல் பீப்புள் வியாதி எதுவும் இல்லை, ஹை ரிஸ்க் எக்ஸ்போஷர் எதுவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லை, ஒன்ஸ் போட்டால் போகிறோம். சரி டாக்டர், குழந்தைங்களுக்கு இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு லைஃப் டைம் அதுக்கப்புறம் இந்த வேக்சின் போட வேண்டிய நெசசரி இல்லை? தேவையில்லை.
எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை. டெஸ்ட்டும் தேவையில்லை, வேக்சினும் தேவையில்லை. சரி டாக்டர், இப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் லிவர் கேன்சருக்கும் தொடர்பு இருக்கா டாக்டர்? ஆமாம். ஸோ இப்போ ஹெப்படைட்டிஸில் நான் சொன்ன மாதிரி 2 வைரஸ் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி. ரெண்டுமே லிவரை பாதிக்கும். ஹெப்படைட்டிஸ் பி வந்து ஒரு சிரோசிஸ் அப்படின்னு நாளடைவில் வரும். ஆக்டிவாக ஹெப்படைட்டிஸ் பி வந்து ஆக்டிவாக இருக்கலாம், அமைதியாகவும் இருக்கலாம், அது மாறிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே டெஸ்ட் வழியாக தான் தெரியும். பேஷண்ட்டுக்கு சிம்டம் எதுவும் இருக்காது, உங்களுக்கு ஒரு அறிகுறி இருக்காது, இது எல்லாமே டெஸ்ட் வழியாக தான் தெரியும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி இருக்க அந்த லிவரில் டேமேஜ் வந்துட்டுருக்கு. ஒரு விதமான டேமேஜ் வரும்போது அவங்களுக்கு கேன்சர் வர ஹை ரிஸ்க் இருக்குது கம்பேர்ட் டு நார்மல் பீப்புள். ஹெப்படைட்டிஸ் சியும் அதே மாதிரி தான். வைரஸ் பாட்டுக்கு லிவரில் டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த லிவர் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த பழுது போன லிவர்லேருந்து கேன்சர் க்ரோ ஆகும். ஸோ இது ரெண்டுமே ஹை ரிஸ்க் ஃபார் கேன்சர். ஒரு அட்லீஸ்ட் 20-25% ரிஸ்க் இருக்குது கேன்சருக்கு. ஸோ ஒன்ஸ் ஹெப்படைட்டிஸ் பிசி இருக்கிறவங்களுக்கு நம்ம எஸ்பெஷலி ஆக்டிவாக வைரஸ் இருக்குது அப்படின்னா அவங்க க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும். நாங்கள் எவ்ரி 6 months ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். பண்ணி அதுக்கு கேன்சர் பிளட் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சிகிச்சை கரெக்டாக நம்ம பண்ணால் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். பிசி அப்படிங்கிற 2 எழுத்தை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது ரைட், அது ரெண்டுக்கும் வேறு பிரச்சனை இருக்குது, வேறு எஃபெக்ட் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா டாக்டர்? கரெக்ட். முதல்ல பினால் ஏற்படுற பிரச்சனை என்ன, சினால் ஏற்படுற பிரச்சனை என்ன? பிக்கும் சிக்கும் இந்த எண்ட் ரிசல்ட் கடைசி சுச்சுவேஷன் வந்து சேம் தான். அது அது என்ன, சிரோசிஸ் அல்லது கேன்சர்? ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு காயம் மாதிரி லிவரில் வரும், ஹெப்படைட்டிஸ்னு பேர். ஒரு தழும்பு ஏற்படும். அப்புறம் தழும்பு வரும், ஃபைப்ரோசிஸ். தழும்பு நாளடைவில் அதிகமாகும் போது சிரோசிஸ்ன்னு சொல்லி லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த லிவருடைய செயல் குறைஞ்சிட்டே இருக்கும், ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டே இருக்கும். 50% கீழே ஃபங்க்ஷன் போயிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு நிறையா பிரச்சனை வரும், காம்ப்ளிகேஷன். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவாங்க, ரத்தம் வந்து எடுப்பாங்க, உடம்பெல்லாம் தண்ணி வரும், ஜாண்டிஸ் வரும், ரொம்ப சிக் ஆகிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு சிகிச்சை வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவரை மாற்றி வைக்கணும். இதே சுச்சுவேஷனில் கேன்சர் எனி டைம் வரலாம். ஸோ இது ரெண்டுமே 2 வைரஸ்க்கும் காமன். அந்த டைம் பீரியட் கொஞ்சம் வேரியபிள் ஆகலாம். ஹெப்படைட்டிஸ் சி கொஞ்சம் லேட்டாக வரும், ஹெப்படைட்டிஸ் பி கொஞ்சம் சீக்கிரம் வரும். ஹெப்படைட்டிஸ் பி வந்து ஆக்டிவிட்டினா அந்த வைரஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது உடம்புல அது மாறிட்டே இருக்கும். சியில் அவ்வளோ மாறாது, பியில் மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேமேஜும் எப்போ வேணால் வரலாம். எப்படி டிஃப்ரெண்ட்னா அந்த உடம்புல எப்படி அது பிஹேவ் பண்ணுது, உடம்புல எப்படி அது இருக்குது, ட்ரீட்மெண்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் ரெண்டுமே இந்த டேமேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி டேமேஜ் வரும். இந்த சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 80% லிவர் கெட்டு போனதுக்கப்புறம் தான் வெளியில் தெரியும். கரெக்ட். சரி, கேன்சர் அதே மாதிரி இந்த லிவரில் முழுக்க பரவுனதுக்கப்புறம் தான் தெரியுமா, அல்லது கேன்சரை ஏர்லியராக டிடெக்ட் பண்ணிடலாமா? எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்னது தான். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் கேன்சர் வந்து நாங்கள் லேட்டாக தான் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா பேஷண்ட்டுக்கு சிம்டம் இல்லை. சின்ன கேன்சர் கட்டி இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் டீப்பாக இருக்குது உடம்புல. பெருசாக அப்புறம் பேஷண்ட்டுக்கு ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். அது கூட கொஞ்சம் நாளைக்கு இப்போ அன்ஈஸி இருக்குன்னா விட்டுடுவாங்க, ஏதோ வலிக்குதுப்பா விட்டுடுவாங்க. 6 months ஆகும், 1 year ஆகும். அப்புறம் இன்க்ரீஸ் ஆகி அந்த லிவர் ஸ்ட்ரெச் ஆகும்போது வலி வரும். அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன் வரலாம், ஜாண்டிஸ் இல்லை லிவர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் வரலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை. மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் லேட்டாக தான் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியுது. இப்போது யாருக்கு வைரஸ் இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்கள ஸ்க்ரீனிங் சொல்லி எவ்ரி 6 months வர சொல்லுவோம். இது மாதிரி நிறையா கேன்சர் கண்டுபிடிக்கிறோம், ஃபுல்லாக க்யூர் பண்ணிடலாம். ஸோ இந்த லைக் மெனி கேன்சர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏர்லியாக கண்டுபிடிச்சா க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஏர்லி ஸ்டேஜில் வர்றதை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் லிவரை பொறுத்தளவில் லிவர் கேன்சருங்கிறது அதனுடைய ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியாது. இதே மாதிரி சிரோசிஸ் மாதிரி கெட்டு போனதுக்கப்புறம் தான் அது வெளியில் தெரியும் அப்படின்னா, அப்போ லிவர் கேன்சர்னு டயக்னைஸ் பண்ணப்பட்ட அத்தனை பேரும் ஏர்லியராக வராமல் பெரும்பாலும் கேன்சர் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். சிம்டம் இப்போ பேஷண்ட்டுக்கு அறிகுறி வந்து சிம்டம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா அப்படி வராது. ஸோ டெஸ்ட் பண்ணணும். எல்லாருமே எப்படி நான் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த் செக்கப் போகிறீங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் கேன்சர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, எல்லா அடல்ட்ஸுமே ஒரு வாட்டி ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் லைஃப்பில் பண்ணால் போகிறோம், ரொம்ப காஸ்ட்லி இல்லை. செக் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி தகுந்த மாதிரி ஐதர் வேக்சினேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி இல்லை, மற்றபடி கல்லீரலில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்போ கேன்சர் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் தேவையில்லை. சிரோசிஸ் கேன்சர் ரெண்டும் ஒன்றா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது சிரோசிஸ் வந்து லிவரில் கேன்சர் ஒன்றா ரொம்ப காமன் அது. ஓகே, நிறைய பேருக்கு சிரோசிஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுலேருந்து கேன்சர் வரும். ஸோ அப்போ இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம். இது வந்துச்சுன்னா கேன்சர் தனியாகவும் வரலாம், சிரோசிஸோடையும் வரலாம். மோஸ்ட்லி ரெண்டும் சேர்ந்து வரும்.
சரி. இந்த hepatitis B. அதிகபட்ச எண்ணிக்கை இப்போ சிரோசிஸ் வந்தவங்களுக்கு ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பேருக்கு கேன்சர் வர்றதுக்கான சாத்தியக்கூறு ஒரு இருக்கும்? 2 பேருக்கு வரலாம். 20% வச்சுக்கிறோம் நம்ம. கருவுற்று இருக்கிற தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது நான் கேட்குற இந்த கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னால் இருந்திருக்கும்னு இல்லை, இந்த கருவுற்று இருக்கிற நேரத்தில் ஒரு சர்க்கரை நோய் வரும் திடீர்னு, அது ஒரு டெம்பரவரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது குழந்தைக்கும் பரவும் இல்லையா டாக்டர்? அது வந்து டெம்பரவரி, ஒரு தற்காலிகமானது, அதை உடனே சரி பண்ணிடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா? ப்ரெக்னென்சினால ஹெப்படைட்டிஸ் வராது. என்ன முக்கியம்னா, இப்போது இது எப்படி மக்கள் இடையில பரவுது, ஸோ எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா த்ரூ பிளட் இல்லை பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ், இதில் தான் அந்த வைரஸ் இருக்கும். இது மற்றவங்களுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது பரவும். ஸோ இது ஒரு பரவக்கூடிய தொற்று வியாதின்னு ஆமாம், எடுத்துக்கலாம். தொத்து வியாதி தான். ரெண்டுமே அப்படி தான், ஓகே. தானாக வராது. காமனஸ்ட்டு வந்து நீடில்ஸ் தான். சம்டைம் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட் கொஞ்சம் சுத்தமாக இல்லைன்னா அதனால வரலாம். பப்ளிக் பிளேஸ்லேயும் இப்போ நீடில்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, டாட்டூ, பாடி பியர்சிங், ஷேவிங், இதெல்லாம் அது பப்ளிக் பிளேஸில் அது நீடில்ஸ் யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ். இதுவும் ஹைஜீனிக்காக இல்லை, அவங்க வந்து சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணல, இல்லை நியூவாக யூஸ் பண்ணல எவ்ரி பர்சனுக்குன்னா அந்த மாதிரி வரலாம். another way of spreading is mother to child. ஸோ இது ப்ரெக்னென்சியும் போது வராது, மதருக்கு ஏற்கனவே இருக்குது வைரஸ், either hepatitis B, hepatitis C, ஆனால் அவங்களுக்கு தெரியல, டெஸ்ட்டும் பண்ணல. ப்ரெக்னன்சிக்கு முன்னாலே முன்னாடி இருந்திருக்கு, ஆனால் டெஸ்ட் பண்ணல. நேராக ப்ரெக்னென்சிக்கு போகிறாங்க, அப்போது அவங்க சைல்டு பர்த் போது சைல்டுக்கு வரும். ஸோ எவ்ரி மதர் ஹூஸ் ப்ரெக்னென்ட் கம்பல்சரி ஆன்டிநேட்டல் ஸ்க்ரீனிங்கில் HbA, இந்த ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C, HIV பார்க்குறாங்க. இது மூணும் கம்பல்சரியாக பார்க்கணும். என்னுடைய சஜஷன், அது ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்க ஒரு நியூ கப்புள், அந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணி இருக்குன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னென்சியை டிஃபர் பண்ணுங்கள், தள்ளி போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த கேர்ளுக்கு தடுப்பூசி போட்டுடுங்க. போட்டு கம்ப்ளீட்டாக இது வராமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சிகிச்சை கொடுத்து குழந்தைக்கு வராமல் தடுக்கணும். அது கொஞ்சம் ட்ரிக்கி அது, ஏன்னா ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, கருவை கழிக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ எப்படியாவது அவங்கள கொண்டு வந்து குழந்தைக்கு வராமல் நம்ம தடுக்கணும். அதுக்கும் இருக்குது ட்ரீட்மெண்ட். குழந்தைக்கும் இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன், வேக்சினேஷன் போடலாம். இஃப் ப்ரெக்னென்ட் மதர் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட், அதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் ஒரு சிக்கல் தான் அது. திருமணமான ஒரு தம்பதி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால் இப்படி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது பெட்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி. சரி, ஒருவேளை அந்த டெஸ்ட்டை பார்க்குறாங்க, அதில் டாக்டர் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு இதில் இருக்குமா, பெட்டர் நீங்கள் ஒரு வேக்சின் போயிருங்கன்னு சொல்கிறீங்க. சரி, வேக்சின் போட்டுறாங்க. வேக்சின் போட்டதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கழித்து அவங்க ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுவாங்க? இப்போ ஹெப்படைட்டிஸ் பிக்கு தடுப்பூசி இருக்குது. ஸோ இப்போது ஒரு மதருக்கு செக் பண்ணுறோம், ஹெப்படைட்டிஸ் பி இல்லை, வேக்சினேஷனும் போடல, அவங்களுக்கு வேக்சின் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபுல்லி ப்ரொடெக்டட், அப்புறம் அவங்க தைரியமாக ப்ரெக்னென்சிக்கு போகலாம். இப்போ அந்த மதருக்கு ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது அப்படின்னா அதோடைய ஆக்டிவிட்டி பார்க்கணும். ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ப்ரெக்னென்சி பண்ணக்கூடாது. அது மருந்து எடுத்து அந்த வைரஸை குறைச்சிட்டு அப்புறம் தான் போகணும். சில பேருக்கு வைரஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்க ப்ரெக்னென்சிக்கு போகலாம். டியூரிங் ப்ரெக்னென்சி நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ இதெல்லாமே முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெப்படைட்டிஸ் சி வந்து வேக்சினேஷன் கிடையாது, ஆனால் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ சப்போஸிங் நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறேன், ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, ஹெப்படைட்டிஸ் சி பாசிட்டிவ், 3 months ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கம்ப்ளீட் 100% க்யூர். ஸோ யூ டேக் த ட்ரீட்மெண்ட், வெயிட் 3 months, 6 months வெயிட் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக வைரஸ் இல்லைன்னா சேஃபாக போகலாம். ஸோ இட்ஸ் a வெரி சிம்பிள் சேஃப் மெத்தட். இது வந்து த ஆன்டிநேட்டல் ப்ராக்டிஸ் இப்போ பரவலாக இருக்குது. எனி டைம் ப்ரெக்னென்ட்னா உடனே செக் பண்ணிடுறாங்க. பட் ஐ எம் டெல்லிங், கோ 1 step பிஃபோர், 6 months முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம க்ளீனாக ப்ரெக்னென்சியும் போது ஒரு பிரச்சனையும் வராது. அம்மாவுக்கு பி இருக்குது, குழந்தைக்கும் பி வரப்போகுது அப்படின்னா இதில் சிக்கல் இல்லாமல் இருக்குமா? அல்லது சி இருக்குது, குழந்தைக்கும் சி தான் வரப்போகுது அப்படின்னா இது ரெண்டில், இந்த பிசியில் குழந்தைக்கு பாதிக்கப்பட்டால் எது சிக்கல் இல்லாமல்? பி வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ணலாம். குழந்தைக்கு வராமல் இப்போ ஒரு மதருக்கு இருக்குன்னா கூட அந்த டெலிவரி டைமில் தான் ஸ்ப்ரெட் ஆகும், ஊமில் ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே. ஸோ டெலிவரியும் போது அந்த வெளியில் வரும்போது ஸ்ப்ரெட் ஆகும். வெதர் சிசேரியன் ஆர் நார்மல் டெலிவரி, தெர் இஸ் அ ரிஸ்க். அந்த டைமில் குழந்தைக்கு இம்யூனோகுளோபுலின் வேக்சினேஷன் சொல்லி ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது அந்த பீடியாட்ரிக் டாக்டர் போடுவாங்க. அது போட்டால் ஆல்மோஸ்ட் 100% குழந்தைக்கு வராது. சி தான் கொஞ்சம் ட்ரிக்கி. சி வந்து மதர் டு சைல்டு ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப கம்மி, மேபி 2-3% அப்படி தான் வரும். ஸோ அப்படி ஒரு பேட் லக்கில் வரலாம். அதுக்கு தடுப்பூசி இல்லை, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. மேக்ஸிமம் அந்த மதருடைய ஹெப்படைட்டிஸ் சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் முன்னாடியே பண்ண ஈஸி. ஏன்னா ப்ரெக்னென்சியில் அந்த சி ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி அந்த 2-3% சான்ஸ் குழந்தைக்கு வருதுன்னா அப்போ குழந்தை கொஞ்சம் பெருசாகி 6 months 1 year ஆனோடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதாவது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ
அதுக்கு தான் கொஞ்சம் ட்ரிக்கி அது. வந்து குழந்தைக்கு மதருக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் டு மேனேஜ். குழந்தை வந்து தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது இதை கண்டுபிடிக்கிறாங்க, அதான் அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ இப்போ குழந்தை பிறப்புக்கு முன்னாலேயே தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அதை சரி செய்யறதுக்கான வேக்சின் இருக்கா, இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும்? குழந்தைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, மதருக்கு தான் குறைக்க முடியும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அது. பியும் சரி சியும் சரி. சிக்கு யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது ப்ரெக்னென்சியில். ஏன்னா எல்லா மருந்துமே ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணக்கூடிய மருந்துகள். ஒரு சில பேருக்கு அதையும் மீறி ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, லைஃப் ரிஸ்க்னா கொடுக்குறோம், பட் ரொம்ப ரேர் அது. இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோன்னா நம்ம அதை பண்ணி முடிச்சிடறோம், ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிப்பீங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, எனக்கு வேறு மாற்று ஈரல் வந்து பொருத்தியாச்சு, எனக்கு அதனால் பிரச்சனை இல்லை கல்லீரல் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் கேன்சர் வந்து உங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குது, எனக்கு குணப்படுத்தியிருக்காங்க, இருந்தாலும் எனக்கு இது திரும்ப வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த பிரச்சனையில், கல்லீரல் பிரச்சனையில் கேன்சரை குணப்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ குணப்படுத்தப்பட்ட கேன்சர் மறுபடியும் உங்களுக்கு வரும்னா எவ்வளவு நாள் இடைவெளியில் வரும்? லிவர் கேன்சருக்கு பல விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சர்ஜரி. ஸோ நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்கிறோம், ரொம்ப பெருசாக இல்லை, லிவர் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண எவ்வளோ பரவி இருக்கோ அவ்வளோ அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல அது கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த லிவருக்கு தானாகவே வளரக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 50% லிவர் எடுத்துடுறோம், அது அப்படியே வளர்ந்துடும். அது வளர்ந்துட்டு அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது முடியல அப்படின்னா கஷ்டம். ஸோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு சில க்ரைட்டீரியானா சில ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த ரிக்குவயர்மெண்ட்குள்ளே பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா அந்த கேன்சரோடு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த லிவர் அப்படியே எடுத்துடுவோம் வெளியே, கேன்சரோடு வெளியே வந்துடும். கேன்சர் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கக்கூடாது லிவருக்கு வெளியில். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் டாக்டர், முழுமையாக பாதிக்கப்படாத ஒன்று 50% எடுத்துகிட்டு சரியாயிடும். கரெக்ட். ஆனால் அந்த கேன்சர் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தான் போகணும். ஸோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி அது ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது நாங்கள் அசஸ்மெண்ட் ஸ்கேன்லாம் பண்ணி பெட் சிட்டி பண்ணி டிசைட் பண்ணுவோம். இப்போ அந்த சர்ஜரி பண்ண முடியல, கட் பண்ண முடியல, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பெஸ்ட்டு. கல்லீரலை எடுத்துகிட்டு நியூ லிவர் போடலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் வருமா, எப்போ வரும்? அந்த க்ரைட்டீரியா, அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னா கேன்சர் வர்றது ரொம்ப கம்மி. மேபி ஒரு 10 to 15% சான்ஸ் இருக்குது வித்தின் 5 year பீரியட். இந்த 5 yearsக்குள்ளே வரலாம். 5 years தாண்டிடுச்சுன்னா சான்ஸ் ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் 1 or 2 yearsல வரும், அப் டு 5 years வரும். அது சான்ஸ் வந்து 10 to 15%. இப்போது கேன்சர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த ரிக்குவயர்மெண்ட்டோட தாண்டி இருக்குன்னா பாதி பேருக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பி, ரேடியேஷன், அதுக்கு பல விதமான நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, இம்யூனோதெரப்பின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட வர்ற ஒரு பேஷண்ட்டு லிவரில் பிரச்சனை வர்றாரு, நீங்கள் வந்து 2 விஷயத்தை சஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஒன்று, அவருக்கு வந்து லிவர் சிரோசிஸ் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் சிரோசிஸ் இருக்குன்னு பார்க்கும்போது அது கேன்சர் ஆகிருக்கு உள்ள. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேன்சருக்கான மருந்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ முழுமையாக அகற்றிடுறீங்க. ஆனாலும் இவருக்கு பேசிக்காக ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கேன்சர், நாட் சிரோசிஸ். ஆனாலும் வேறு வழியில் அகற்றிடுறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையோட வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு அகற்றப்பட்டாலும் கூட தொடர்ந்து அவருக்கு இந்த வைரல் தாக்கு அதோட மறுபடியும் அவருக்கு இது வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறதுனால தொடர்ச்சியாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் இன்ஜெக்ஷன்ஸ் மற்றது இதை வராமல் இருக்கிறதுக்கு அவர் மானிட்டர் பண்ணணுமா, இல்லை முழுமையாகவே இதை சரி பண்ணிட்டால் வேற ஒரு புது லைஃப் தான் அவருக்கு, அது வேண்டாம்னு எடுத்துக்கலாம்? இல்லை, இட் இஸ் அ நியூ லைஃப். இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஹெப்படைட்டிஸ் சினா ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் 3 months 6 months 2 கோர்ஸ் இருக்குது. இது பண்ணால் முழுமையாக எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வராது. ஹெப்படைட்டிஸ் பின்னா ஃபுல்லாக எடுக்க முடியாது, நம்ம மெடிசன் லைஃப் லாங் கொடுத்து அது லிவரை பாதிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முதல் முறை இப்படி ஒன்று ஏற்பட்டதுனால வேக்சின்லாம் போட்டிருந்தாலும் கூட 2வது முறை ப்ரெக்னன்சியில் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை முதல் முறையில் சரி பண்ணப்பட்டதுனால அடுத்து எத்தனை ப்ரெக்னன்சி வந்தாலும் இது அவங்கள பாதிக்காதுன்னு எடுத்துக்கலாம்? அதான் யூஸ்வலி இப்போ அவங்களுக்கு வைரஸ் இருக்குது, ட்ரீட் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா வராது. இது ஜென்ரலாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கும் வேறு மாதிரி வரும். ஸோ ஹெப்படைட்டிஸ் சினா அதை ஃபுல்லாக எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வராது. ஹெப்படைட்டிஸ் பின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்க ஏற்கனவே குழந்தை இருக்குது, ரொம்ப விரும்பி 2வது குழந்தை வேணும்னாலும் நம்ம பாதுகாப்பாக அதை பிளான் பண்ணி, முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு, பிளான் பண்ணி அவங்களுக்கு சேஃபாக பண்ணி கொடுக்கலாம். நிறைய பெண்கள் எங்களுடைய பேஷண்ட்ஸ் வந்து ப்ரெக்னென்சி ஆகி குழந்தை பெற்றுக்கிறாங்க, வெரி சேஃப், யாருக்கும் வராமல் நம்ம பண்ணிக்கலாம். பிறக்கிற குழந்தை எல்லாத்துக்குமே இந்த வேக்சினை போடுறோம்னு சொல்லியிருக்கீங்க. இதில் ஒரு கேள்வி வருது, சார் எங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் தெரியல, என் பிள்ளைக்கெல்லாம் நான் போடலை,
ஸ்கூல்ஸில் அவன் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் சார், இப்போ நான் போய் போட்டுக்கலாமா? ஒரு 5 இயர்ஸ் ஆகுது, அவனுக்கு 7 இயர்ஸ் ஆகுது, 10 இயர்ஸ் ஆகுது, 3 குழந்தை இருக்குது, நான் போய் இப்போ போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் உனக்கு வைரல் வராதா? நான் இதுக்காக ஏதாவது செக்அப் பண்ணாமல் இல்லை ஜென்ரலாக போய் ஹெப்படைட்டிஸ் இன்ஜெக்ஷன் இல்லை, போட்டுக்கலாமா? டெஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த வைரஸ் இருக்கா, அந்த வேக்சினேஷனுடைய ஆன்டிபாடி இருக்கா, இது ரெண்டும் டெஸ்ட் பண்ணணும். அது தகுந்தாப்பில் நம்ம வேக்சின் தேவை இருந்தால் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டா ஸோ இப்போ ஒரு 5 இதுக்கு முன்னால் பிறந்தப்போ போடாத ஒரு குழந்தை ஒரு 5 வயசு 7 வயசு ஆகுது, அவங்களும் செக் பண்ணணும், இருந்தால்தான் வேக்சின் போடணும், அப்படி இல்லைன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். ஸோ வைரஸ் நெகட்டிவாக இருக்கணும், அந்த ஆன்டிபாடி வந்து இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை, அவங்களுக்கு போடணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேண்டிய டெஸ்ட்டு யாராவது டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணிக்கோங்க. தடுப்பூசிக்கு வேண்டிய டெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டாக்டர் சொல்லுவாங்க தடுப்பூசி உங்களுக்கு வேண்டாம், ஆல்ரெடி இருக்குது, இல்லை வைரஸ் இருக்குது, இல்லை வாட் எவர் சிச்சுவேஷன் சொல்லிடுவாங்க. தேவையாக இருந்தால் தடுப்பூசியும் போட்டுக்கலாம். நேராக நீங்களே போய் போடுறது வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு குழந்தை எப்படி இருக்குது, என்ன சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியாது. அடல்ட்ஸ்க்கும் அதே தான். ஸோ என் ஃபைனல் மெசேஜ் பப்ளிக்கு இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே, வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் மந்தில் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சிக்கு டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க, வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க. சுலபமாக நம்ம இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிதான தீர்வு இருக்கும் நம்ம மருத்துவத்தில். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை ஒரு பக்கமாக அப்படியே நெக்லிஜென்ஸில் வச்சுட்டு இது பார்த்துக்கலாம், இப்போ என்ன நமக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் பல நேரங்கள். அவ்வளவுக்கெல்லாம் போகாதீங்க, சிம்பிள் ஒரு இன்ஜெக்ஷனை பாருங்கள், தேவையான போடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு அழகான வார்த்தைன்னு சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.